காப்பர்பேட் ரெக்கார்ட்ஸ், டாட்டா முன்னாடி எப்படி இருந்தாங்க, நடுவில் கிருஷ்ணதேவராயர் அந்த ரிஜயம் வந்ததுனாலதான் இவங்களுடைய இது கீழே இறங்கி போனதை வச்சு இவங்க இப்படி கூப்பிட ஆரம்பிச்சாங்களா, அப்படி இவங்க விண்ணப்பங்கள் உள்ளதெல்லாம் சரியா இருக்கா, இவங்க இப்ப சேர்க்கறதுக்கு பெரும்பாலான சமூகத்தினர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்களா, இதெல்லாம் ஒரு கமிட்டி வச்சு எக்ஸாமின் பண்ணிருக்கணும் சேர்க்கணும். சமீபத்துல 2020ல தமிழக அரசாங்கம் வந்து அன்சராஜ் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வச்சாங்க. அது எதுக்கு வச்சாங்கன்னா, இந்த ஒரு 6-7 கம்யூனிட்டி இருக்கு, இவங்கெல்லாம் இந்த கம்யூனிட்டி எல்லாம் சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு ஒரே கம்யூனிட்டியா அவங்களை கூப்பிடலாமா, பள்ளன், பண்ணாடி, குடும்பன், வத்திரையன், கடையன், கல்லாடி இந்த மாதிரி கம்யூனிட்டிஸ் எல்லாத்தையுமே தேவேந்திர குல வேளாளர் ஒரே கம்யூனிட்டியா கூப்பிடலாமா அப்படிங்கறத பத்தி மட்டுமே ரெஃபரன்ஸ்ல அன்சராஜ் கமிட்டின்னு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு போட்டிருந்தாங்க. அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துச்சு. அந்த ரிப்போர்ட் என்ன பண்ணுச்சுன்னா, அதை பத்தி மட்டும் எக்ஸாம் பண்ணணும், அதான் ரெஃபரன்ஸ். அதுல வந்து ஆமா இவங்க எல்லாரையும் ஒன்னா கூப்பிடலாம் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரெக்கமெண்டேஷனை மத்திய அரசாங்கமும் அனுமதிச்சு அதை பார்லிமெண்ட்ல வச்சு அமெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த பாசிங் ரெஃபரன்ஸா அந்த கமிட்டியில இவங்க எல்லாருடைய எக்கனாமிக் கண்டிஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது இவங்க தொடர்ந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கட்டும் ஒரு ரெஃபரன்ஸ் அவார்டு கொடுத்தாரு. அது கமிட்டியுடைய ரெஃபரன்ஸ் பர்வியூத்தை தாண்டியது. அதுக்குன்னு எந்த விதமான சயின்டிபிக் டேட்டாவோ எக்ஸாமினேஷனோ பண்ணாம ஒரு சும்மா பாசிங் ரெஃபரன்ஸ கொடுத்ததை வச்சு இவங்க கொடுத்த மனு ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த ரிஜெக்ஷன் மனுவை எதிர்த்துதான் நாங்க வந்து இந்த பவுண்டேஷன் வந்து இப்ப வழக்கு தொடுத்தாங்க. இது தமிழக அரசாங்கம் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் இல்லாம வேற எதுக்கோ ஃபார்ம் பண்ண அறிக்கையை எடுத்து கமிட்டி ரிப்போர்ட் எடுத்து இவங்களோட கோரிக்கை நிராகரிச்சு தவறு. அதனால இவங்களுக்கு திருப்பியும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு தனி கமிட்டி வச்சு ஒழுங்கா இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றணுமா வேணாமாங்கிறத எக்ஸாமின் பண்ணி சயின்டிபிக் டேட்டாவோட எல்லாத்தையும் எடுத்து அவங்க பண்ணணும். இதை பண்றதுக்காகத்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஆர்ஜி கமிஷன் எல்லாம் மத்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டா பார்லிமெண்ட்ல வச்சு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டே கொடுத்து இவங்களை வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருந்து நீக்கி பேக்வர்ட் கிளாஸ்ல வைப்பாங்க. அது வந்து இதான் அவங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, தலைமை நீதி அரசர் இந்த ஆணை தமிழக அரசு பிறப்பித்த இவங்க கேட்டுக்கொண்ட கோரிக்கையை நிராகரித்த உத்தரவை எதிர்த்து தொடுத்துள்ள வழக்க அனுமதித்து கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எஸ்பெஷலி இவங்க எல்லாம் கவுண்டர் போட்டாகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்ற பெஞ்ச் நம்பர் 1 சீஃப் ஜஸ்டிஸோட பெஞ்ச் வந்து ஆணையிட்டு. இதுதான் இன்னைக்கு நடந்த விவரம். நன்றி சார்.